வெட்னஸ்டே ஈவ்னிங் ஒரே நாள்ல எல்லா கோயிலுக்குமே நடந்து போகணும் அப்படின்னா, மத்தியானம் ஏந்திச்சதுமே ஒரு ஸ்ட்ராங்கான டீ தான் வேணும். ஸோ, அதுக்காக ஏந்திச்ச வேகத்தில போய் 4 பேத்துக்கும் டீ போட்டுட்டு, குடிச்சிட்டு அப்படியே ரெடி ஆயிட்டேன். அன்னைக்கு சிம்பிளா ஒரு டச்சப் தான். பெருசா மேக்கப்லாம் எப்பயும் நான் போடுற ஆள் இல்ல. ரெடி ஆயிட்டு வெளிய வந்ததுமே பண்டிகைக்காக முளைப்பாரி ஊர்வலம் போயிட்டுருந்தது. எல்லாரும் அப்படியே லேயர் லேயரெல்லாம் வளர்த்துருந்தாங்க. பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. நாங்க 3 பேரும் அப்படியே அன்னைக்கு அமாவாசைங்கிறனால முனியப்பன் கோயிலுக்கு போயிட்டோம். இப்ப மாசம் மாசம் முனியப்பன் கோயிலுக்கு போறது ரெகுலரா இருக்கு. ஜாலியா இருக்கு. நடந்தே போறோம். அப்புறம் அங்க போனா அன்னைக்கு பண்டிகைன்ற சீக்கிரமா பூஜை முடிஞ்சிருச்சு. நாம போனதும் வீரபாகு சாமிக்கு கற்பூரம் காட்டுனாங்க. அப்படியே 5 முனியப்பனையும் பார்த்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்குனோம். கியூ கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்க எங்க ஊர் முத்துக்குமரன் கோயிலுக்கு போயிருந்தோம். வரும்போது அங்கே சிப்ஸு கடையில நல்லா இருந்தது. அக்கா வேணும்னாங்க. அத பார்சல் வாங்கிட்டு பண்டிகை பார்க்கறதுக்காக மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டோம். கட் அவுட்ல சாமி சூப்பரா இருந்தது. கோயில் ஃபுல்லா பூ அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஊர்வலம் வந்த முளைப்பாரி எல்லாம் கம்பத்துல வச்சிருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். செம்ம டயர்ட் ஆயிடுச்சு எல்லா இடத்துக்கும் நடந்து போனனால. வந்ததும் அப்படியே உட்காந்துட்டோம். நைட்டு சூப்பரான மழை. செம்ம டே.